யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தின் கீழ் இணையாததால் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்ததை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான வலுதூக்கும் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே பெஞ்ச் பிரஸ், டெட்லிப்ட் ஆகிய இரு போட்டிகள் நடத்தப்பட்டன. 55 முதல் 80 கிலோ வரையிலான எடைப்பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை தட்டிச் சென்றனர். 75 கிலோ போட்டியாளர்கள் காமன் செய்துள்ளனர். Next, Mr. Harish A. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விபத்திற்குள்ளான அரசு பேருந்திலிருந்து 55,000 ரூபாய் மதிப்புள்ள 151 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வந்த அரசு பேருந்து குறுக்கே வந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தினர். அப்போது பேருந்தில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட நவீன், அவருக்கு உதவிய பேருந்து நடத்துனர் சந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய பார்த்திபன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத்தில் சிலம்பம் மற்றும் யோகா மூலம் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் சிலம்பம் பயிற்சி யோகா மையம் சார்பில் 3 முதல் 50 வயது வரையிலான 104 பேர் மண்பானை மீது நின்றபடியே 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இதை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு எனும் அமைப்பு அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. துபாயில் நீச்சல் குளத்தில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். டவுன் பகுதியைச் சேர்ந்த மாதவன் துபாயில் பணியாற்றி வருகிறார். விடுமுறையை கொண்டாட மாதவனின் மகன் கிருஷ்ணா சங்கர் துபாய் சென்றுள்ளார். அங்குள்ள நீச்சல் குளத்தில் சங்கர் மூழ்கிய நிலையில் மகனை காப்பாற்ற மாதவனும் சென்றுள்ளார். இதில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். இருவரது சடலமும் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு சரஸ்வதி யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களுக்கு யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பேனாக்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் வடலூரில் பழுதான மின்தூக்கியில் சிக்கிக் கொண்ட காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் பத்திரமாக மீட்கப்பட்டார். வடலூரில் நடைபெற்ற காங்கிரசின் கிராம கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஷ்ணு பிரசாத் விடுதியின் கூட்ட அரங்கிற்கு சக நிர்வாகிகளுடன் மின்தூக்கியில் சென்றபோது திடீரென பழுதானது. 3 பேர் மட்டுமே செல்லக்கூடிய மின்தூக்கியில் 6 பேர் சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோரை மீட்டனர். மூச்சுத் திணறல் ஏற்பட்ட இருவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே அதிவேகமாக வந்த கார் சைக்கிள் மீது மோதியதில் பால் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரண்யா நகர் அருகே காரைக்காடு தோட்டத்தைச் சேர்ந்தவர் காளிமுத்து என்பவர் தனது மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தபோது ராயபுரம் பட்டத்தரசி அம்மன் கோயில் அருகே எதிரே வந்த கார் அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட காளிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோட்டில் வீட்டை விட்டு வெளியேறிய மகளை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையம் முன்பு தந்தை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மகள் செல்போனில் இளைஞருடன் பேசியதை கண்டித்ததால் அவர் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வம் மதுபோதையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தனர். விலங்குகளின் மருத்துவ சிகிச்சைக்காக அனிமல் ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் நடிகர் பாலா இலவச ஆம்புலன்ஸை வழங்கியுள்ளார். நடிகர் பாலா ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலி என்ற உதவியை செய்து வருகிறார். மருத்துவ சிகிச்சைக்கு போதிய ஆம்புலன்ஸ் வசதியின்றி தவிக்கும் மலைவாழ் பகுதி மக்களுக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வழங்கியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் விலங்குகளை பாதுகாக்கும் தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு விலங்குகள் நல ஆம்புலன்ஸை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுபிடி வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
தைப்பூச தேர் திருவிழாவுக்காக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மு. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்நிலையில் மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்யும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் முண்டியடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். டெல்லி ரயில் நிலைய சம்பவம் குறித்து இருநபர் விசாரணை ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். மகா கும்பமேளாவுக்கு செல்ல ஏராளமான மக்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் ரயில் நிலையத்தின் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாப்பாக வைக்க இருநபர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தவர்களுக்கு 15 மருத்துவர்கள் கொண்ட குழு சிகிச்சை அளித்து வருகிறது. உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் அருகே பிரேக் பழுதானதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் போலீஸ் பூத் மீது மோதி விபத்திற்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையில் அதிவேகமாக வருவதை அறிந்த மக்கள் அங்கும் இங்குமாக பதறி ஓடினர். டிராக்டர் அதிவேகமாக வந்து மோதியதில் சாலை வளைவில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் பூத் துண்டு துண்டாக நொறுங்கியது. இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் அரசின் குடியிருப்புகளை வெளிநாட்டவர்கள் வாங்க 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வீடுகளின் விலை அதிகரித்து வருவதால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டவர் அரசு கட்டித்தரும் வீடுகளை வாங்க அந்நாட்டு அரசு தடை விதிக்க முடிவு செய்துள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்த தடை உத்தரவு 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவல்னி கல்லறையில் வெளிநாட்டு தூதர்கள் மலர்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ரஷ்ய அதிபர் புட்டினை கடுமையாக எதிர்த்து வந்த அலெக்சி நவல்னிக்கு மோசடி புகாரில் 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட அவர் கடந்த ஆண்டு திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ரஷ்யர்களுடன் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தூதர்கள் அவரது கல்லறையில் அஞ்சலி செலுத்தினர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 48 பேர் உயிரிழந்தனர். சீனாவை சேர்ந்த நிறுவனம் முன்னர் இந்த சுரங்கத்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சுரங்கம் தடை செய்யப்பட்ட நிலையில் தடையை மீறி தங்கம் எடுக்கக்கூடிய பணி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து பலர் அருகில் இருந்த நீர்நிலையில் விழுந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 48 பேரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்வதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் சாலையில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை உள்ள நிலையில் அதன் அருகே புதிதாக மற்றொரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவக்கவினர் போராட்டம் நடத்திய நிலையில் கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நடிகர் யோகி பாபு பயணித்த கார் விபத்தில் சிக்கியதாக செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் யோகி பாபு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சென்னையிலிருந்து பெங்களூரு சென்றபோது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே அவரது கார் விபத்தில் சிக்கியதாகவும் இருப்பினும் அவர் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் செய்திகள் வெளியானது. ஆனால் யோகி பாபு தனது எக்ஸ் பக்கத்தில் தனக்கு இதுபோன்ற எந்தவிதமான விபத்தும் ஏற்படவில்லை என்றும் தான் நலமாக இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அதிக அளவில் உயர்கல்வி படித்தவர்கள் பட்டியலில் கேரளாவை முந்தி தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் கல்விக்காக ஏராளமான திட்டங்களையும் சலுகைகளையும் வழங்கியதால் பட்டப்படிப்பு படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகம் படித்தவர்கள் என்று கேட்டால் கேரளா என்று சொன்னான் ஒரு காலத்தில். இன்றைக்கு சொல்கிறேன், கேரளாவை பின்தள்ளிவிட்டு அதிகம் பேர் படித்த மாநிலம் தமிழ்நாடு என்று உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் கலைஞரும் தளபதியும் அம்பேத்கருடைய சட்ட பாதுகாப்பும் தந்தை பெரியாருடைய சமூக புரட்சியும் இல்லை என்றால் ஏது? ராமநாதபுரம் மாவட்டம் குமாரபுரம் கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் 276வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் என எல்கை தூரம் நிர்ணயிக்கப்பட்டு பெரிய மாடு சின்ன மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பானாவரம் கூற்றோடு பகுதியில் திருமண விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் காந்தி மற்றும் MP ஜெகத்ரட்சகனை வரவேற்கும் விதமாக வழிநடையிலும் கொடிக்கம்பம் மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டன. இந்த கொடிக்கம்பங்களை அகற்றிய போது அருகில் இருந்த மின் வயர் மீது உரசியதால் மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி குமார் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை GK வாசன் தொடங்கி வைத்தார். வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்த மைதானத்தின் நடுவே கட்டப்பட்ட காளையை 20 நிமிடங்களுக்குள் 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கோவையில் கொலை வழக்கில் கைதான 17 வயது சிறுவன் வயதுக்கு அதிகமான தன்மையுடன் இருப்பதால் அவர் மீதான வழக்கை சிறார் நீதிமன்றத்திலிருந்து மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் இளங்கோவன் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவனின் தன்மைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் அவருக்கு வயது முதிர்ச்சி இருப்பதாக மனநல மருத்துவர் அறிக்கை அளித்துள்ளார். இதனையடுத்து இந்த கொலை வழக்கின் விசாரணை நடைபெறும் கோவை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்ற சிறார் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை காசிமேட்டில் மது பாட்டில்களை வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்த இளைஞர் பிடிபட்டார். டாஸ்மாக் கடை மூடியிருக்கும் நேரத்தில் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஜோசப் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த காவலர்கள் மதுபானம் வாங்குவது போல் செல்போனில் அழைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மானாமதுரையில் தேரோட்ட சாலை குறுக்கே மழைநீர் வடிகால் உயரமாக அமைக்கப்படுவதால் தேர் ஓடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வழக்கமாக ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவில் திருவிழா தேரோட்டம் உச்சிமாகாளி அம்மன் கோவில் வழியாக செல்லும். தற்போது உச்சிமாகாளி அம்மன் கோவில் குறுக்கே மழைநீர் வடிகால் சாலை வட்டத்தில் இருந்து உயரமாக அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் இவ்வழியே தேரை இழுப்பதில் சிரமம் ஏற்படும் என பக்தர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னையில் மே மாதம் நடைபெறவுள்ள சைவ சித்தாந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து 2000 அறிஞர்கள் பங்கேற்க இருப்பதாக தருமபுர ஆதீனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட இருப்பதாக கூறினார். 2000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான் சிவாதீனம், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சைவ நிறுவனங்கள் இதில் பங்கு பெற இருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே நடத்தையில் சந்தேகம் அடைந்து மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார். தொண்டமான்துறையைச் சேர்ந்த தங்கவேலு மதுபோதையில் அடிக்கடி குடும்பத்தினருடன் சண்டையிடுவது வழக்கம். அந்த வகையில் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த அவர் மனைவி மாரியம்மாளை கத்தியால் குத்தி கொலை செய்தார். தடுக்க வந்த மகள் கவிதாவையும் அவர் கத்தியால் குத்தினார். ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கும் அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ரவீஸ்வர் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை உதவாத துறை என கருத்து கூறியுள்ள அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே மூதாட்டியை கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். சனிக்கிழமை காலை புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பத்மினி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது 5 சவர நகை திருடு போயிருந்தது. இந்நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அறிவழகன் என்பவர் தனக்கு இருக்கும் கடன் பிரச்சனையை போக்க பத்மினி அணிந்திருந்த நகையை திருட முயன்ற நிலையில் அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த சம்பவம் அறிந்து மனமுடைந்ததாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேதனை தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த துயரச் சம்பவம் மேலாண்மை மற்றும் திட்டமிடலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக கூறியுள்ளார். மகா கும்பமேளாவிற்கு செல்லும் பக்தர்களுக்கு போதுமான உதவிகளும் வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மகா கும்பமேளா பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வான் வழியாக கும்பமேளா பகுதிகளை பார்வையிட்டார்.